Hello friends, Assalamu alaikum. Welcome to my channel Last Tamil. நான் உங்க சாய் ராஷிக். தொடர்ந்து நம்ம சேனல்ல வீட்லயே நமக்கு தேவையான பொருட்களை எப்படி ரெடி பண்றதுன்னு போட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா துணி ஊற வைக்கக்கூடிய டிடர்ஜென்ட் பவுடர் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். சோ சர்ஃப் எக்ஸல் மாதிரி தரமான டிடர்ஜென்ட் பவுடர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வாஷிங் பவுடர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இதோட விலையும் இதோட யூசஸும் என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் சோடா வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம். இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா பொருளுமே உங்களுக்கு கெமிக்கல் கடையில் கிடைக்கும். அதுக்கப்புறமா பேக்கிங் சோடான்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, நாம் ஆப்ப சோடா சொல்லுவோம் இல்லையா, சோடா உப்பு வீட்டுக்கு பயன்படுத்துவோமே அதுதாங்க. அது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது ஜீ சால்ட்னு சொல்லுவாங்க, குளோபல் சால்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது டிஎஸ்பி 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரீ ஃப்ளோ சால்ட், இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு தாங்க, சாதாரண உப்பு தான், தூள் உப்பு. அது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா டினோபால் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது ஆசிட் ஸ்லரி 100 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பொருட்கள் மட்டும் இருந்தாலே நம்ம வந்து ஒரு தரமான சோப்புத்தூள் தயாரிக்க முடியும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் கிரானுவல்ஸ், இது வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு சென்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து ஜாஸ்மின் சென்ட் எடுத்திருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு கலர் கிரானுவல்ஸும் இந்த சென்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான், பார்க்க நல்லா அழகாக இருக்கும், வாசனையாக இருக்கும், அதுக்காக மட்டும்தான். இப்போ இந்த வாஷிங் பவுடரை மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எம்டியான ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு குச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ அளவுக்கு வாஷிங் சோடாவை இதில் கொட்டிடலாம். வாஷிங் சோடா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளீனிங் ஏஜென்ட்டாக நம்மளுக்கு செயல்படும். கிரீஸ் கரை, ஆயில் கரை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம பேக்கிங் சோடா 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து இந்த ஸ்டிக்கால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையால் கூட மிக்ஸ் பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேக்கிங் சோடாவுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அழுக்கு எடுக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா க்ளீனிங் பர்பஸ்க்குமே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்போம், பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜீ சால்ட்டு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குளோபல் சால்ட்னு நீங்கள் கெமிக்கல் கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதையும் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கையால் கூட மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒவ்வொன்றுத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு 1 மினிட் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கலந்து வரும். அதுக்கப்புறமா டிஎஸ்பி 50 கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணணுங்க, அவ்வளோதான் நம்ம வேலை. நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளை வந்து நல்லா கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒன்றும் பெரிய வேலையே கிடையாதுங்க. டிஎஸ்பியும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த வாஷிங் பவுடர், பேக்கிங் சோடா பவுடர்லாம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டுன்னு சொல்லலாம் இல்லையா, சாதாரண நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய உப்பு தாங்க இது. எடைக்காக கூட சேர்ப்பாங்க கடைகளில் செய்கிற இந்த வாஷிங் பவுடர்லலாம். நம்ம வந்து இதில் வெறும் 50 கிராம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா டினோபால் சேர்க்குறோம். டினோபால் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து கம்மி விலையில் செய்யக்கூடிய தரமற்ற சோப்பு தூள் இருக்குது இல்லையா, அதிலலாம் வந்து இது சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக அந்த துணியோடைய பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். துணியோடைய இழைகள்லாம் பார்த்திங்கன்னா வீணாக போகாமல் பார்த்துக்கும் இந்த டினோபால். அதுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் 1 பை 1 சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றுக்கு இடையிலையும் நம்ம ஒரு பொருளை போட்டதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷமாவது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஆசிட் ஸ்லரி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஆசிட் ஸ்லரி வந்து நீங்கள் எல்லா இடமும் பரவலாகவும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி நடுவில் மட்டும் கூட ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா பொங்கி வருங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த கலந்து விடும்போது அந்த வாஷிங் பவுடரில் படும்போது பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி தான் வரும். இது நம்ம கலக்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக நெடி கூட வரும். ஸோ வந்து முகத்தை கிட்ட வச்சுட்டு பண்ணாமல் கொஞ்சம் தூரமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு அலர்ஜி அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து கர்ச்சீஃபோ அல்லது ஏதாவது ஒரு மாஸ்க்கோ கட்டிக்கோங்க. கட்டிட்டு இந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக வந்து சூடாக இருக்கும். இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்படி நீங்கள் க்ளவுஸ்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த மாதிரி நல்லா குச்சியாலே வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இதை நம்ம வந்து மறுபடியும் வந்து கலந்து விடலாம். ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணாலே போதுங்க. இந்த மாதிரி நான் வந்து இப்போவே வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட க்ளவுஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து குச்சியால் மட்டுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம். நம்ம கையாலலாம் எதுவும் தொட வேண்டாம். ஆசிட் ஸ்லரி போட்டதுக்கப்புறம் கையால் வந்து நம்ம தொடக்கூடாது. இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் கழித்து
நான் உங்களுக்கு கையாலே வந்து கலந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆசிட் ஸ்லரி ஊற்றுனதும் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக வந்து சூடாகும். அந்த டைமில் மட்டும் நம்ம கை வைக்காமல் இருந்தால் போதும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆசிடோட தன்மை வந்து உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆகிடும். இப்போ நம்ம அந்த சூடெல்லாம் போனதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஒரு 15 நிமிஷத்தில் சூடு போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வாசனை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜாஸ்மின் சென்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அத்தர்னாலோ அல்லது எந்த ஒரு வாசனை திரவியம்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா தூளோடையும் வந்து அந்த அந்த வாசனை வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஜஸ்ட் ஒரு 2 ml ஊற்றுனீங்கனாலே போதுங்க. இப்போ நம்ம ஒரு நியூஸ் பேப்பரை கீழே விரிச்சிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜல்லடை வச்சு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சலிக்கும் போது நமக்கு எங்கேயுமே வந்து கட்டிப்படாமல் நல்ல பவுடர் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக வருங்க. அதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரீ ஃப்ளோ சால்ட், அதாவது சாதாரண உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு அந்த பவுடர் வந்து கட்டிப்படாமல் பார்த்துக்கும். ஸோ அப்போ மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சலிச்சு விட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பவுடரில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மைன்ற ஒன்றே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு வரைக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கலர் கிரானுவல்ஸ் இருக்குங்களா, அதை வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட்டு பார்க்க அழகாக இருக்கிறதுக்காக மட்டும்தாங்க நம்ம ஆட் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. கடைகளில் விற்கும் இல்லையா அந்த தரமான உயர்தர சோப்பு தூளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கலர் கலராக இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இது உங்களுக்கு தனித்தனி கலராகவும் கிடைக்கிது, மல்டி கலராகவும் கிடைக்கிது. இந்த மாதிரி மல்டி கலராக சேர்ந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. கெமிக்கல் கடையில் கலர் கிரானுவல்ஸ்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு தருவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான நல்ல வந்து ஹை குவாலிட்டியான சோப்பு தூள் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். சர்ஃப் எக்ஸல் மாதிரியே இருக்குங்க இது அப்படியே உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு எம்டி பாக்ஸில் நான் கொட்டி வச்சுக்கிட்டேன். பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு கிடச்சிருக்குன்னு. இது எல்லாம் நமக்கு எல்லா பொருளும் நமக்கு சேரும் போது பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே நமக்கு கிடைக்குங்க. இப்போ கொஞ்சோண்டு இந்த டப்பில் வந்து இருக்குது. இதுலேயே நான் வந்து உங்களுக்கு தண்ணி ஊற்றி இதை நான் வந்து ஒரு ஷர்ட் நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இது என் பையனோட ஷர்ட்டு, எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்களே. ஊரெல்லாம் வைக்கவே இல்லை, ஜஸ்ட்டு வந்து டிப் பண்ணிவிட்டு அப்படியே நான் உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லைட்டாக கசக்கிறேன், அவ்வளோதாங்க. காலரில் எந்த அளவுக்கு அழுக்கு இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த ஹை குவாலிட்டி வாஷிங் பவுடர் தயாரிக்கிறதுக்கு நமக்கு என்ன செலவாச்சு அப்படின்றத பார்த்துடலாம். என்னென்ன பொருள் போட்டிருக்கேன், அதை எந்த அளவுக்கு போட்டிருக்கேன், அதோட விலை நிலவரம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு எனக்கு 64 ரூபா 20 பைசா ஆயிருக்குங்க. எனக்கு 1 கிலோக்கு மேலேயே கிடச்சிருக்கு. ஸோ 1 கிலோ வந்து 64 ரூபா 20 பைசாங்க. மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தரமான சோப்பு தூள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ விற்கிது அப்படின்றத நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து 1 kg வந்து 64 ரூபா 20 பைசா தாங்க ஆயிருக்கு. அதுக்கும் வந்து 1 kgக்கு கொஞ்சம் கூடவே இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல கெமிக்கல்ஸோட விலையை பொறுத்து இது உங்களுக்கு கொஞ்சம் மாறுபடலாம். வீட்டுக்கு தேவையான இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ்லாம் வந்து ஆல்ரெடியே நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்தமர் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.